ZEE5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எத்தனை சாமியை வேண்டி என் முத்து மாமாவை தேடி வந்த எல்லா சாமியும் என்ன கைவிட்டுடுச்சு. நான் உரிமையா நுழைய வேண்டிய வீட்டுல என்னை யாரோ ஒரு தடிமாடு அடிச்சு விரட்டுது. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நீ சும்மா தானே இருந்த. தப்பு செஞ்சா சாமி கண்ணு குத்தோன்னு சொல்றதெல்லாம் அப்ப சும்மா தானா? நான் போறேன், ஊருக்கே போறேன். இனிமே திரும்ப வரவே மாட்டேன். நான் என் முத்து மாமா விட்டு எப்படி போவேன்? ஒரு தடவை கூட அவரை பார்க்காம எப்படி போறது? மாமாய், முத்து மாமா, 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 முத்து மாமா, மாமா நில்லுங்க, முத்து மாமா. ஏமா, நீ பால் விளையாடணும்னா வீட்டுக்குள்ள விளையாடணும். இப்படி ரோட்ல வீசி விளையாடக்கூடாது, புரியுதா? அங்கிள் நான் போல அங்கிள், அதுவே தானா வந்து விழுந்துடுச்சு. அப்படின்னா உங்க பாலுக்கு கை கால்லாம் இருக்கு, அப்படிதானே? சரி, ஒண்ணு பண்ணலாமா? ஓடி வந்த இந்த பால வீட்டுக்கு போயிட்டு டைட்டா கட்டி போட்டுடலாமா? வாங்க வாங்க. வெண்ணிலா, என்ன ஆச்சு? திடீர்னு இப்படி ரோட்ல வந்து நிக்கிற? எப்போ வந்த? ஏன் ஒரு போன் கூட பண்ணல? இங்க பாரு, என்ன ஆச்சு? அதான் மாமா வந்துட்டேன்ல, எதுக்காக அழுற? வெண்ணிலா, எதுக்கு அழுறேன்னு சொல்லு. நான் உங்களை அங்க இருந்து கூப்பிட்டுக்கிட்டு ஓடி வந்த, நீங்க நிக்காம வந்துட்டீங்க. ஐயோ, இதுக்காக அழுவாங்க? இத பாரு, அதான் நான் இப்ப நின்னுட்டேன்ல. ஐயோ வெண்ணிலா, நீ என்ன கூப்பிட்டது எனக்கு கேட்கல, நான் கவனிக்கல, அதனால தானே நிக்காம வந்தேன். இதுக்கு போய் அழுவாங்களா? நான் அதுக்கு அழுவல மாமா. நான் உன்னை தேடி வீட்டுக்கு சாப்பாடு சமைச்சு கொண்டு போனேன். அங்க குண்டா 2 பேரு என்ன அடிச்சுட்டாங்க மாமா. அடிச்சிட்டாங்க? உண்மையாவ சொல்றேன்? ஆமா மாமா, நான் உன்கிட்ட போய் சொல்வேனா? அடிச்சிட்டு இனிமே நான் அங்க வரக்கூடாதுன்னு மிரட்டினாங்க மாமா. சரி, நான் என்னன்னு கேக்குறேன், வண்டியில இரு. வாமா வெண்ணிலா, எங்க போயிட்ட? இங்க தானே பேசிக்கிட்டு நின்னு. உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரலான்னு உள்ள போனேன். திரும்பி வந்து பார்த்தா உன்னை காணோம். இப்ப கூட ராணி கிட்ட எங்க போச்சு அந்த பொண்ணுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன் இல்ல ராணி? அக்கா ரொம்ப புலம்பிட்டு தான் இருந்தாங்க. உனக்கு கூட போன் பண்ணலான்னு சொன்னாங்க முத்து. சரி, அதெல்லாம் விடுங்க. வெளியில யாரும் அடிச்சாங்களா? யாரு? நம்ம வீட்டுல வெண்ணிலாவை யார் அடிப்பா? வாய்ப்பே இல்ல தம்பி. இல்ல அத்தா, உங்ககிட்ட பேசிட்டு மாடிக்கு போனல, அவங்க வேலை பார்த்தவங்க இங்க வரக்கூடாதுன்னு என்ன அடிச்சாங்க. நான் சொன்னேன் முத்து மாமாவை தான் பார்க்க வந்தேன்னு. முத்து நீங்க யாருமே இல்ல, போன விரட்டி விட்டுட்டாங்க. அப்படியா சொன்னாங்க? டேய், இறங்கி வாங்கடா. யாருடா அவளை அடிச்சது? யாருடா? வேலை செய்ய வந்த இடத்துல நாங்க ஏன் மேடம் அடிக்க போறோம்? அதுவும் அந்த பொண்ணு நாங்க பார்த்ததே இல்ல மேடம். சும்மா போய் சொல்லாதீங்க. இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, முத்து நீங்க யாருமே இல்லன்னு சொல்லி நீங்க தானே என்ன அடிச்சீங்க. அம்மா, என்னடா அம்மா? எங்க வீட்டு பொண்ணு மேல நீ கை வைப்பியா? செய்வியாடா? செய்வியா? கை வைப்பியாடா? மாமா நிறுத்த சொல்லுங்க மாமா. மாமா பாவம் மாமா, நிறுத்த சொல்லுங்க மாமா. பண்ணலாமா? வைப்பியா? மாமா வேண்டாமா? சொல்லுடா.
சித்தி என்ன தைரியம்? அப்ப என் அத்தை பொண்ணு வெண்ணிலா அவள அடிக்கிற தைரியம் உனக்கு யாரா கொடுத்தது? இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கோ சகல உரிமையும் அவளுக்கும் இருக்கு. புரியுதா? இல்ல சித்தே, ஆ, இவன் கணக்கெல்லாம் செட்டில் பண்ணி இவனை உடனே இங்க இருந்து அனுப்புங்க. ஐயோ, இத பார், இதுக்கு மேல உன் நிழல் கூட இந்த வீட்டு பக்கம் படக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. என்னது இது? பெரிய சுனாமி வந்து கடல் இருக்க மீன்லாம் கரையில ஒதுங்கின மாதிரி இருக்கு. வெறும் முள்ளு மட்டும் தான் இருக்கு, மீன்லாம் எங்க? டேய், என் வீட்டுக்கார சாப்பிடுறத பார்த்து கண்ணு வைக்காதடா, போடா. மீனுக்கெல்லாம் ப்ளூ கிராஸ் பாதுகாப்பு இருந்துச்சுன்னு வை, நீ சாப்பிட்ட மீனுக்கெல்லாம் ஒன்னு தூக்குல போட்டிருப்பாங்க. போடா. கற்காலத்துல குகையில வாழ்ந்த மனிதன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. மாமா, நீங்க மட்டும் லோன் போட்டு ஒரு போட்டு வாங்கிட்டீங்கன்னா அப்படியே கடலுக்கு போய் உங்களுக்கு தேவையான ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சு சாப்பிட்டுக்கலாம். டேய், இப்ப நீ போறியா? அம்மாவை கூப்பிடவா? கற்கால மனுஷங்கிறத காமிச்சு உடனே சங்கு ஊதிருவிய. நல்லா சாப்பிட்டு லூஸ் மோஷன் ஆகட்டும். பட்டு, பேசாம வெறும் கேரியரை உள்ள கொண்டு போய் வச்சிட வேண்டியதுதான். ஐயோ, எதுவுமே காணும் மாமா, மொத்தமா காலியா இருக்கு. சரி சரி, இதுக்கே மூக்கு சிந்துற? நல்லா யோசிச்சு பாரு, எல்லாத்தையும் எடுத்து வச்சியா? வாங்கிட்டு வந்தேன் மாமா, மீனை கழுவுன, குழம்பு வறுவல் எல்லாம் பண்ண. இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் மாமா. அம்மாவ கட்ட சொன்ன, ஒழுங்கா கட்டாம மறந்து விட்டுடுச்சு போல. நான் போய் வீட்டுல எடுத்துட்டு வரேன் மாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இரு இரு, எனக்கு ஏற்கனவே ரொம்ப பசிக்குது. இப்ப என்ன, நீ பரிமாறி உன் கையால நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? போ, நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை கொண்டு வா, நீயே பரிமாறு, நான் சாப்பிடுறேன். சரி மாமா. போ. இதுல பேசுனதை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. இப்ப வந்தாளே வெண்ணிலா, இன்னைக்கு நைட்டே அவ வீட்டை கண்டுபிடிச்சு அவளையும் அவ ஆத்தாக்காரியையும் மிரட்டி இந்த ஊரை விட்டே துரத்திடுங்க. இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்களா செஞ்சதா தான் இருக்கணும். சரிங்க சரிங்கம்மா. பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டா அவ எங்களை அடி வாங்க வச்சா அதனாலதான் செஞ்சோன்னு சொல்லிடுங்க. பிரச்சனையில மாட்டிக்காம இருக்கிறது உங்க சாமர்த்தியம். இது வெறும் அட்வான்ஸ் தான். ஒழுங்கா வேலைய முடிச்சா இன்னும் பெரிய அமௌண்ட் தரேன். மா, கை வச்சா பிரச்சனை எதுவும் வந்துடாதம்மா. அவங்கள இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. அடிச்சா எவனும் வந்து தடுக்க மாட்டான். ஆனா அத கழுதைங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அவங்க இந்த ஊரை விட்டு போனா போதும். சரிம்மா சரிங்க. என்ன ராணி இது? இப்பதான் அந்த பொண்ணை காலி பண்றோம்னு சொன்னாங்க. இப்ப இவங்களே காலியாகிற நிலைமையில இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு ராணி. அக்கா, கண்டதையும் போட்டு மனசு குழப்பிக்காதீங்க. அந்த விளக்கு மாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதான் விழுந்திருக்கு. ஸ்விட்ச போட சொன்னா லைட்டியா போட்டாங்க மட பசங்க. சோட
ZEE5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.